ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் நம்ம விக்ரம் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சமீபத்தில் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேலே தப்பே இல்லை, அவர் பெருசாக எந்த தப்புமே பண்ணல, உத்தமன் மாதிரி பேசியிருக்காரு. ஸோ மற்றவங்கள தான் வந்து அவர் கார்னர் பண்ணியிருக்காரு. தப்பு யார் பண்ணான்னு கேட்கும்போது பார்வதி கமலி தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. வியனா கூட இதுக்கப்புறம் நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு என்னை வந்து செகண்ட் டைம் வரும்போது டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. பட் இவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா டாஸ்க்குமே சொதப்பினது இந்த மெயினாக அந்த கார் டாஸ்க் இஷ்யூ ஆனதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன் பை ஒன்னாக இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து தோல் மேலே தூக்கியிருப்பார். ஸோ அப்போ ஆதிரை உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த எஃப்ஜே கையை பிடிச்சி இழுப்பார். கீழே விழுந்து தான் அவங்க மூஞ்சி உடஞ்சிருக்கும். ஸோ அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் விக்ரம் யாருன்னு சொல்லிட்டு. ஒன்று சபரி வந்து நம்ம பார்வதியை அடித்து உடைச்சார் இல்லையா அந்த கேமில், வந்து அவங்க போய் 2 கண்ணு ஒரு மாதிரிச்சா. ஸோ அப்போ வந்து பெருசாக எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணலை. ஸோ இதோ 2 விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் டாஸ்க் கொண்டு வந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹாலில் உட்காந்துட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எல்லாரையும் போக விடாமல் பிரச்சனை மட்டும் விட்டு நீங்கள் போய் நெக்லஸ் எடுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிவிட்டு இவங்க எல்லாரையும் தடுத்தார் வெளியே போகாமல். ஸோ இதுவே வந்து ஒரு தப்பான கேம் தான். ஸோ இந்த இடத்துலையும் கேமை ஸ்பாயில் பண்ணார். அடுத்து வந்து கில்லர் காயின் டாஸ்க், அதில் வந்து ஒரு ஆளை போட்டு எல்லோரும் சேர்ந்து 10 பேரும் சேர்த்து அமுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தது அவர் தான். ஃபஸ்ட்டு சபரி, அடுத்தது வந்து கமருதீன், 3வது பார்வதி. ஸோ 3 பேருமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. போட்டு ஒரு ஆளை யோசிச்சு பாருங்கள், 10 பேர் போட்டு அமுக்கினா என்ன ஆகும்? மூச்சு கூட விட முடியாமல் கமருதீன் போய் அழுதுருப்பார், இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அடுத்து பார்வதியுமே அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அந்த சோஃபா கடியில் இருக்கும்போது அவங்கள போட்டு அமுக்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திருப்பாங்க. ஸோ இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான். அடுத்தது ஸோ இந்த கேம்லாம் விளையாடும்போது ஏன் இவங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க, நம்ம ஏன் சேர்ந்து விளையாடக்கூடாதுன்ட்டு தான் பார்வதியும் கமருதீன் பிளான் பண்ணி தான் கார் டாஸ்கில் வந்து அந்த மாதிரி விளையாடினாங்க. ஸோ கேமில் தள்ளி விடுறதுக்கும் தப்பு இல்லை போலன்னு சொல்லிட்டு விளையாடிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூல காரணம் பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் தான். இந்த கார் டாஸ்கில் நார்மலாக போயிட்டுருக்கும், ஜென்ரலாக டாக் போயிட்டுருக்கும். அப்போ முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துலையும் எப்படிடா நீங்களா ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி தான் இத்தனை நாள் அவங்க சர்வே பண்ணாங்கன்றாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் வந்திருக்காரு. ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தூண்டி விட்டுட்டு அவர் வந்து பின்னாடி அமைதியாக போயிடுறாரு. காமெடின்ற பேரில் அவர் ஏதாவது கொளுத்தி போட்டுறாரு, அது பெருசாக வெடிச்சிடுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் எல்லாமே தெரியும், கார் இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து கமருதீனை போட்டு அப்படி திட்டுப்பார், அவங்க அம்மாவெல்லாம் கேட்டிருப்பார் இப்படிலாம். ஸோ அதுவும் தப்பான ஒன்று. அது ஒன்று பண்ணாரா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து எதுக்கோ சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் வந்தாங்க இல்லைங்களா? ஸோ உங்கள் ஒய்ஃபை நீங்களே பேசிட்டு இருந்தீங்களா? அப்போ கேட்டேன்னு சொல்லும்போது எப்படி என் ஒய்ஃபை நீங்கள் பற்றி பேசலாம்? இத்தனைக்கும் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஒய்ஃபை பற்றி. நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, ஒய்ஃப் வந்து சொன்னாங்களான்னு தான் கேட்டாங்களே தவிர வேறு எதுவுமே சொல்லலை. பட் அதுக்கு வந்து கொந்தளிப்பார், என் ஒய்ஃப் எப்படி நீங்கள் இழுக்கலாம்? பேரை சொன்னதுக்கே அந்தளவுக்கு பொங்குற நம்ம விக்ரம் வந்து கமருதீன் அம்மாவெல்லாம் பற்றி இழுக்கும்போது யோசிச்சு பாருங்கள். அப்போ அவருக்கு எங்கே போச்சு அந்த ஹியூமானிட்டி? அவர் வந்து ஹியூமானிட்டி பயங்கரமாக எனக்கு இருக்குது, கார் டாஸ்க் தான் அவங்க வெளில வந்திருக்கணுன்றாரு. அப்போ மற்ற இடத்துலலாம் அந்த ஹியூமானிட்டி வந்து எங்கே போச்சு? இவருக்குன்னா ஹியூமானிட்டி, அப்போ மற்றவங்கள்னா ஹியூமானிட்டி இல்லை. அப்புறம் எதா கேட்டால் அம்மா சத்தியமாக நான் பண்ணலை, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்பார். தெரியாமல் பண்ணிட்டேன், இவர் எதா பண்ணிட்டா தெரியாமல் பண்ணிட்டேன், மற்றவங்க எதா பண்ணிட்டா தெரிஞ்சே பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையாகவே இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது பெரிய பெரிய பிரில்லியண்ட்டான மூளை வந்து உண்மையாக விக்ரம் தான். அதை மறுக்கவே முடியாது யாராலையும். ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள் வந்து உள்ளே பார்த்துருக்காரு. அவரோட ஒவ்வொன்றும் அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் இருக்கார் எனக்கு என்னவோ. ஆனால் எல்லாருமே வந்து பார்வதியை வில்லின்னு சொல்லிட்டு சித்தரிச்சுட்டு அவர் வந்து கண்டுக்காமல் விட்டாங்க. இதில் விஜய் சேதுபதியுமே கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. காமெடி பண்ண, ஆனால் காமெடி பண்ணுறன்ற பேரில் வந்து அவர் தான் ஆக்சுவலாக வந்து அந்த எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, யார் வந்து இந்த வீட்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் எல்லாருமே வந்து வினோத்தை சொன்னாங்க, கானா வினோத்தை. அதில் மட்டும் பொறாமப்படுத்துறது இல்லை. அப்போ வந்து எல்லாருமே ஃபீல் ஆகிருக்குல்ல, கானா வினோத் வந்து நம்மளோட நல்லா காமெடி அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவங்களும் அவருக்கு இல்லை. ஸோ இதில் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து நிறைய விஷயங்கள் எப்படி வந்து தப்பிச்சிருக்காரு. அது வந்து யாருமே கண்டும் காணாமல் விட்டாங்கன்னு தான் உண்மை. ஆனால் அது கூட அவர் யோசிக்காமல் திருந்தாமல் நிறைய இன்டர்வியூஸில் வந்து அவர் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி சொல்கிறாரு, நான் கரெக்டாக கேம் விளையாடின மாதிரி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.